இன்னைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்தில் காணப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை மைக்கு சத்தத்தில் வாசிங்க. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். சிலுவை குறித்து இன்னைக்கு உங்களோடு கூட நான் பேசுகிறேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு சிலுவை இருக்கு. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார் மத்தேயு விசேஷத்தில், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுக்கணும். அப்ப சிலுவை யார் சுமக்க முடியும்? சிலுவை யார் சுமக்க முடியும்? தன்னைத்தானே வெறுக்கிறவர்கள். தன் சிலுவை, இயேசுனுடைய சிலுவை நீங்க யாரும் சுமக்க முடியாது. ஒரு மணி நேரத்தில் இயேசுனுடைய சிலுவை எடுத்துட்டு போகிற நேரத்தில் வேத பண்டிதர்கள் சொல்றாங்க 12 ஸ்டெப்பு தான் வச்சாரா ஒருத்தர். அவருடைய பேர் என்ன? சிரேனே ஊரானாயிருக்கிற சீமோன். பைபிள் சொல்லுகிறது பலவந்தம் பண்ணினார்கள். எப்படி சிலுவை சுமந்தார்களாம்? பலவந்தம் பண்ணினார்கள். அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நீங்க படித்தீர்களானால், சிரேனே ஊரானும் அலெக்சாண்டர் ரூஃபுக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அவனா சுமக்கல, என்ன செய்கிறார்கள்? பலவந்தம் பண்ணினார்கள். சிலுவை சுமக்கும்படியாக சிரேனா ஊராயிருக்கிறதான சீமோனை அங்கே இருக்கிற படையாளிகள் இயேசு சிலுவை சுமந்து விழுந்ததுனால அதை எடுத்து சற்று நேரம் இயேசுவுக்கு பதிலாக வழிபோக்கராயிருக்கிற அந்த ஊரானாயிருக்கிற அந்த சிரேன ஊரானாயிருக்கிற அலெக்சாண்டர் ரூஃபேசனுடைய தகப்பன் சீமோன் அந்த சிலுவை எடுத்து 12 ஸ்டெப்பு வச்சாங்களாம். இந்த 12 ஸ்டெப்பு வச்சு அவனால தூக்க முடியல. கர்த்தர் இயேசு அதை திரும்ப எனக்கே கொடுத்துறேன் சிலுவை என்று வாங்கிட்டார். ஆனால் நிருபங்கள் நம்ம வாசிக்கும் போது இந்த அலெக்சாண்டர் ரூஃபேஸும் பேர் புகழ்பெற்ற சந்ததிகளாய் கர்த்தர் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது அலெக்சாண்டர் ரூஃபேஸும் வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் பிரசித்தி பெற்றவர்களாய் மாறினார்கள். அப்பா ஒரு 12 ஸ்டெப்பு தான் இயேசுனுடைய சிலுவை சுமந்தார். ஆனால் அவங்க சந்ததிகள் எல்லாம் புகழ்ச்சியோடு பேர் பிரஸ்தாபத்தோடு கூட கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அப்படி என்றால் நமக்கு வருகிறதான நமக்குள்ளே நம்முடைய சிலுவை நாம் ஒவ்வொரு நாளும் சுமக்கும் போது, அந்த பாடுகள் நம்ம சுமக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய மாற்றங்களை கர்த்தர் தருவார். இங்கே வாசிக்கிறோம், நானோ நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேற ஒன்றை குறித்தும் எனக்கு மேன்மை பாராட்டுகிறது எனக்கு உகந்தது அல்ல என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் சிலர் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் மகிமைப்படுத்துகிறோம், மேன்மைப்படுகிறோம். இன்றைக்கு நம்முடைய மகிமை மற்றவர்கள் மற்ற காரியங்களை குறித்து மேன்மையாய் சொல்லும் போது நமக்கு மேன்மையாய் சொல்லுகிறதுக்கு ஒன்றே நம்மளுக்காக சிந்தின இரத்தத்தின் மூலமாய் சிலுவையில சிந்தப்பட்ட இயேசு கயறின சிலுவை, அதுதான் நமக்கு மேன்மையாய் இருக்கிறது. அதனாலே தான் 1 கொரிந்தியர் 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, அது ரட்சிக்கப்படுகிற எனக்கு, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு சிலுவை ஒரு பலன், மற்றவர்களுக்கு அது வேண்டாவிருப்பாய் இருக்கும். அந்த சிலுவை சின்னம் உங்களுக்கு பலனாய் இருக்கிறது. கடைசியில் இயேசுனுடைய சிலுவை அண்டையில 3 சகோதரிகளும் ஒரு சகோதரனும் நின்றார்கள். சிலுவை அண்டை நின்றவர்கள் கடைசி வரைக்கும்
இயேசுவோடு கூட இருந்தவர்கள். கர்த்தர் சொன்னார், இதோ உன் குடும்பத்தை நான் ஒரு நாளும் ஒருபோதும் விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். அப்படி என்றால் இந்த கால வேளையிலே ஆலயத்தில் வந்திருக்கிற உங்களை இன்றைக்கு சிலுவையிலே நமக்காக சிந்தின இரத்தத்தின் மூலமாய் தேவன் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அந்த பலனை இந்த கால வேளையில பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் ஆலயத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலாத்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் படித்தீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க. அப்ப என்னைக்கு நம்ம சிலுவை சுமக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய மாம்ச இச்சைகளையும் நம்முடைய ஆசைகளையும் சிலுவையிலே நம்ம அறைந்திருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆசையெல்லாம் யாராயிட்டாங்க? அந்த சிலுவையில் தொங்கப்பட்ட இயேசு மேலே ஆசை வந்துடுச்சு. நம்முடைய ஆசை திரும்பிடுச்சு. உலக ஸ்நேகங்கள், உலக காரியங்கள் ஆசை வச்சு வச்சு தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு என்னை விட்டு போய்விட்டான். ஆனா உலகத்தின் மேல் ஆசை வைக்கிறதுக்கு பதிலாக சிலுவை தொங்கின இயேசுவின் மேல நமக்கு ஆசை. பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது இப்படி சொல்றாரு, ஆண்டவராய் இயேசுக்கு இந்த சரீரம் மாற்றி இந்த பானியமான இந்த சரீரம் வார்க்கப்பட போகிறது, ஆகிலும் இயேசுவோடு கூட இருக்க எனக்கு அதிக ஆசை. அப்போ இயேசுவோடு கூட இருக்கிற அந்த ஆசை இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருந்தால் பரலோகத்தில் செல்லும்போது இயேசுவோடு கூட இருக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாளிலே தருகிறார். அந்த சிலுவை நமக்கு என்னென்ன செய்கிறது என்ற ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கவனிங்க. பகையை சிலுவையினால் கொன்று, பகையை சிலுவையிலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக, ரெண்டு தரத்தாரையும் ஒன்றாய் இணைத்தது இந்த சிலுவை. சிலுவை என்ன செய்கிறது? சோத்ரம், பகையை சிலுவை, குடும்பத்தில் இருக்கிற பிரிவினை, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் தாய் தகப்பனுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், பிரிவினைகள் எல்லாம் ஒன்றாய் இணைக்கிறது தான் இந்த சிலுவை. ஆமீன் சொல்லுங்க. கணவன் மனைவியினுடைய பிரச்சனை எல்லாம் நடுவில் நிற்கிற ஒருவர், அதுதான் சிலுவை. இந்த சிலுவை தான் உங்களை ஒன்றாக இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக ஒரே ஒன்றாக இணைக்கிறது தான் இந்த சிலுவை. பிரிவினை போக்குகிறது. சபையில் வந்த பிறகு நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? மொழி பிரிவினை, ஜாதி பிரிவினை, பண பிரிவினை, எந்த ஸ்தோத்திரம் படிப்பு பிரிவினை, நீ எவ்வளோ படிச்சிருக்கிற நான் எவ்வளோ படிச்சிருக்கிறேன், அந்த பிரிவினை இருக்க, எந்த பிரிவினையும் ஒருவருக்கு ஒருவர் இடாதபடி கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பிரிவினையை மாற்றுகிற இடம்தான் சிலுவை. அங்கே பெரியவன் என்றும் இல்லை, சிறியவன் என்றும் இல்லை, யூதன் என்று இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, புறஜாதி என்று இல்லை. தேவனுடைய சபை என்று சொல்லுகிறது பிரிவினை மாற்றப்பட்ட இடம். பிரிவினை கொண்டு இருக்கிறவன் சாத்தான். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது அவன் பிரிவினையின் ஸ்தோத்திர கிரியைகளை செய்து கலக்குகிறார்கள் என்று நீதிமொழிகளை வாசிக்கிறோம். அப்போ தேவ சமூகத்தில் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கிறது, நம்முடைய சபை நல்லா இருக்கிறது, கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் நல்லா இருக்கிறது, சபை விசுவாசிகள் போதகர் நல்லா இருக்கிறது, சாத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போதும் ஒரு பிரிவினையின் ஆவி அவனுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும். ஆனால் சபையில் அது நுழைய விடாதபடி சிலுவை அதற்கு நடுவாக நிற்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் சிலுவை என்ற ஸ்தோத்திரம், அந்த வார்த்தைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். சிலுவை இல்லாமல் என் வாழ்க்கை இல்லை. காரணம் அந்த சிலுவையில் தான் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. அதனால் நம்ம ஸ்தோத்திரம் கழுத்திலேயோ காதிலேயோ போட்டுட்டு சிலுவை போட்டுறதுனால அந்த காரியத்தை எல்லாம் நான் சொல்கிறது. அந்த க்ரோஸ் என்று சொன்னால், அந்த சிலுவை என்று சொன்னால் ஆண்டவர் அநேக அர்த்தங்கள் வேதத்தில் நமக்காக தருகிறது. நீங்கள் வேதத்தை பாருங்க. கொலோசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும். அப்ப இயேசுவினுடைய ரத்தம் தான் நம்ம ஒண்ணா இணைச்சிருக்கிறது. நம்ம சரீரத்தில் ஓடுகிறது,
4 நிலையில் உள்ள ரத்தம் நம்ம சரீரத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. உங்கள் ரத்தம் எனக்கு செட் ஆகாது, என் ரத்தம் உங்களுக்கு செட் ஆகாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா மனித குலத்திற்கும் போதுமான ஒரே ரத்தம், எல்லா பாவ அழுக்கையும் போக்கக்கூடிய ஒரே ஒரு ரத்தம் தான் இயேசுனுடைய ரத்தம். அந்த ரத்தம் இந்த பூமியிலிருந்து பிறக்கப்பட்ட மனுஷனுடைய சரீரத்திலிருந்து வரப்பட்ட ரத்தம் அல்ல, பரலோக தேவனாகிய கர்த்தருடைய ஆண்டவருடைய முன்னிர்ணய பிரகாரம் நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி நமக்காக பலியிடுவார் என்று சொன்ன அந்த பஸ்கா தான். அந்த ரத்தத்தை தான் நம்ம பானம் பண்ணுகிறோம். நமக்குள்ளே கர்த்தர் அந்த ரத்தத்தை தான் அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் போக்கி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது, நம்ம பரிசுத்தமாக்குகிறது. அப்போ இயேசுனுடைய ரத்தம் தான் எந்த துன்மார்க்கமாய் பாவ கிரியைகள் இருக்கிற கரைபட்டு போன அந்த ஆத்துமாக்களை ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே நடத்துகிறது தான் இந்த சிலுவை நமக்கு காண்பித்த முக்கியமான ஒரு காரணம். பிலிப்பியர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கவனித்தீர்கள். ஆனால் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. போதும், சிலுவை என்று சொன்னால் அடுத்ததாக நம்மை தாழ்மை காண்பிக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு தாழ்மையா வந்தார்? சத்தமா சொல்லுங்க. அப்ப நம்முடைய தாழ்மை எவ்வளவு தூரம் இருக்கணும்? மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே சிலுவை மரண பரியந்தம் நம்மை தாழ்த்த வேண்டும். இது என்னதை காண்பிக்கிறது? நம்ம சிலுவை என்று வரும்போதே நம்முடைய எண்ணம் ஒருபோதும் பெருமை என்ற கிரியை வரவே கூடாது. அந்த தாழ்மையின் குணம் இயேசு ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், சிலுவை பரியந்தம் நம்மை தாமே தாழ்த்தினார். ஏன் அவன் தாழ்த்தினதுனால என்ன நடக்கிறது? அடுத்த வசனம் படிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்ப அந்த தாழ்மை எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை உயர்த்துகிறது? சத்தமா சொல்லுங்க. எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை தேடுகிற பிள்ளைகளே, இந்த சிலுவை சுமப்பதனால, சிலுவை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறதுனால எல்லா தாழ்மையும் நமக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த தாழ்மை தான் நமக்கு நாளைக்கு உயர்வாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த உயர்வு தான் உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும். அதற்கு தேவை தாழ்மை. நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மையாக இருக்க கர்த்தர் படிப்படியாய் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். வேதத்தில் நீங்கள் எல்லா இடத்திலும் படித்து பாருங்கள், எந்த ஒரு தேவ பிள்ளை தங்களை தாழ்த்தினார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். இந்த நாளில் அந்த சிலுவை நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் 2 காரியங்கள் கர்த்தர் செய்கிறார். கொலோசியர் எழுதின நிருபம் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களை முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவை வெற்றியின் சின்னம். சத்தமா சொல்லுங்களேன். சிலுவை என்பது நிந்தனையுள்ள இடம் அல்ல, நிந்திருக்கிற இடம் அல்ல, அது வெற்றியின் சின்னம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்னைக்கு அந்த சிலுவை தான் உங்களுக்கு வெற்றியின் சின்னமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. எப்போது நீங்கள் அறிந்து கொள்ளணும், அந்த சிலுவை அண்டையில் வரும்போதே நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது. என்ன காரியத்துக்கு நீங்கள் வந்தாலும் இயேசுனுடைய சிலுவை என்று சொன்னாலே இயேசுனுடைய பாதபடி தான். ஆண்டவருடைய வசனம் சொல்லிக்கிறது, வானம் எனக்கு சிங்காசனம். இந்த பாதபடியில் வந்து அந்த சிலுவை அண்டையில் வந்து நம்ம ஜெபிக்கும் போது, தேவனை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு வெற்றியை தருகிறார். எக்ஸாம் எழுதும் போதும் ஜெபம் பண்ணுங்க, வேலைக்கு போகும்போதும் ஜெபம் பண்ணுங்க, மற்றும் எந்த ஒரு காரியம், வீடு கட்ட போகும்போதும் ஜெபம் பண்ணுங்க, கல்யாணம் நடக்கும் போதும் ஜெபம் பண்ணுங்க. எந்த ஒரு காரியம் தேவ பிள்ளைகள் சிலுவை அண்டையில் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து போறார்களோ அது வெற்றியாய் மாறும். இன்னைக்கு இந்த சிலுவை உங்களை வெற்றியாய் மாற்ற போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது என் வாழ்க்கை எங்கும் வெற்றி தான். தோல்வி என்பது, சத்தமா சொல்லுங்க, தோல்வி என்பது எனக்கு இல்லை. வெற்றியின் சின்னமாக கர்த்தர் என்னை மாற்றுகிறார். நான் தோற்று போனவன் அல்ல, தோற்று போனவன் பிசாசானவன் தான். ஆனால் கர்த்தர் என்னை ஜெயமாய் வாழ பண்ணுகிறார்.
அதனால்தான் வெளிப்படுத்தல் வாசிக்கும் போது ஜெயம் கொள்ளுகிறவனை எவனோ அவனை சபையிலே தூணாக்குவேன், ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு ஜீவ விஷத்தின் கனியை புசிக்க கொடுக்கிறேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் திறந்த வாசல் கிடையாது. அப்போ ஜெயிக்கிற ஒருவன் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் ஏராளம் இருக்கிறது. இன்னைக்கு இந்த சிலுவையில் நீங்கள் வெற்றி சிறந்த இயேசுவை துதிக்கிறீர்கள். நமக்கு ஒரு வெற்றியின் வாழ்க்கை தந்த கர்த்தரை கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஒரு காரியத்தை கூட சொல்லி அடுத்த பகுதி கடந்து செல்கிறேன். நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த சிலுவை நமக்கு சகிப்பு தன்மை தருகிறது. என்ன தருகிறது? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு அதுதான் இல்ல. யார் அந்த சகிப்புத்தன்மை இல்லை. எடுத்தெறிஞ்சு பேசுறது, எடுத்தெறிஞ்சு செயல்படுறது, அவசரப்பட்டு எல்லாம் செய்யறது, அப்புறம் உட்காந்து யோசிப்பாங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப பொறுமை தேவை, சகிப்புத்தன்மை தேவை. இந்த சிலுவை அண்டையில் வந்தவர்களுக்கு ஒரு சகிப்புத்தன்மை. எவ்வளோ கஷ்டம் வரட்டும், பாடுகள் வரட்டும், நிந்தைகள் வரட்டும், அவமானம் வரட்டும், ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு சகித்ததற்கு காரணம் என்ன? என் பிள்ளைகள் அந்த அனுபவத்துக்குள்ள மாறணும். அந்த சகிப்புத்தன்மை வேணும். ஒன்று பேசினா 2 சண்டைக்கு வந்துடுவாங்க. சகிப்புத்தன்மை இல்லை. இன்னைக்கு பொதுவாக எங்கேயும் ஸ்தோத்திரம் பிரச்சனையும் கலகங்களும் சண்டைகள் எதுக்கு ஏன் அதிகமாய் வருகிறது? அந்த சகிக்கக்கூடியதான தன்மை இல்லை. இன்னைக்கு இந்த கால வேளையில் ஸ்தோத்திரம் எப்பேற்பட்ட மனுஷனையும் கர்த்தருடைய இரத்தத்தினால சிலுவையில் அந்த சகிப்பு தன்மையை உண்டாக்குகிறார். சொல்கிறவங்க சொல்லிட்டு போகட்டும், பேசுகிறவங்க பேசிட்டு போகட்டும், செய்கிறவங்க செஞ்சுட்டு போகட்டும், ஆனால் தேவன் நியாயம் தீர்ப்பார். அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். என்ன உங்களுக்கு விரோதமாக யார் என்ன பேசினாலும் ஏசினாலும் சைலண்டாக இருங்க, கூலாக இருங்க. அதை பற்றி சிந்தித்து யோசித்து தலைவெடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை சிந்திச்சா நமக்கு ஸ்தோத்திரம், நம்ம இன்னும் சொல்லப்போனால், இன்னும் அதிகமாக சொல்லப்போனால் டிப்ரெஷன் தான் வரும். இல்லைன்னா கோமா ஸ்டேஜ் வந்துடும். யார்கிட்டையும் பேசாமல் இருப்பாங்க. இவ்வளோ பேசுகிறாங்களே, நல்லது செஞ்சுட்டு எனக்கு தீமை தானே வந்தது, இதுதான் பேசுவாங்க. ஆனால் இதெல்லாம் சகிக்கக்கூடிய கிருபை இந்த சிலுவை நமக்கு இந்த கால வேளையிலே தருகிறது. சிலுவையில் கற்றுக் கொடுத்த பாடம், கர்த்தர் நமக்கு ஒரு சகிப்பு தன்மையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உணர்வோடு கூட தான் சிலுவை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்போது ஆண்டவராகிய தேவன் நமக்கு செய்கிற காரியங்கள் நமக்காக சிலுவையில் சாமி இன்னைக்கு வர்ஷிப் பண்ணும்போது ஒரு வசனத்தை படித்தார். அந்த வசனத்தை தான் நான் இன்னைக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தையாக உங்களுக்கு சற்று நேரம் சொல்ல போகிறேன். அந்த வார்த்தை நீங்கள் ஸ்தோத்திரம் நம்ம எசேயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை படிக்க கேட்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். போதும். கர்த்தர் சிலுவையில் என்னென்ன சுமந்தார்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யாராவது பாடு இல்லாமல் இருக்கிறீங்களா? யாராவது பாடு இல்லாமல் இருக்கிறீங்களா? எனக்கு எந்த பாடும் இல்லை பாஸ்டர், நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த உபதிரவமும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை ஸ்தோத்திர சத்துருக்கள் வெளியில் இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கும். அதனால தான் பைபிள் என்ன சொல்லுது? வீட்டாரே உங்கள் சத்துரு. ஆண்டவர் சொல்கிறார் அந்த வார்த்தை. அப்போது இயேசுவோடு கூட இருந்தவர்களே ஆண்டவரை காட்டி கொடுக்கக்கூடிய இருந்தவர்கள் போல வீட்டார் தான் சத்துருக்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போ தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம சுமக்க வேண்டியதை கர்த்தர் நமக்காக சுமந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது நமக்காக அவர் பாடுபட்டார். ஆண்டவராகிய தேவன் நமக்காக சுமந்த சில காரியங்கள் இருக்கிறது. ஒரு 7 காரியங்கள் அந்த சுமந்த அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நடத்துகிறார். இந்த கால வேளையில் நீங்கள் சுமக்க தேவையில்லை, நான் சிலுவையில் உங்களுக்காக சுமந்தேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அதில் முக்கியமாக சொல்கிற ஒரு காரியம் என்னன்னு தெரியுமா? 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அப்ப எப்படி? முதல்ல நம்முடைய பாவங்களை கர்த்தர் சுமந்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
வேதத்தில் நம்ம படித்தோம்னா பாவம் என்ற வார்த்தை 42 வகையான பாவங்கள். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து விசுவாசிகள் செய்கிற 7 பாவங்கள். அப்போ பாவம் என்ற வார்த்தையினுடைய அந்த தன்மை அது ஒரு விஷத்தன்மை என்று அறிந்து கொள்ளும். நச்சு பொருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? பாவம் என்று சொன்னாலே என்ன? ஒரு நச்சு பொருள், விஷத்தன்மை உள்ளது. அந்த விஷத்தன்மை உள்ள ஒரு பொருளாகத்தான் கர்த்தர் பாவத்தை பார்க்கிறார். அதனால தான் ஸ்ரீயனுடைய சந்ததி என்ன செய்கிறங்க? குதிகாலை அவன் தலையை நசுக்கினான். அப்ப அந்த விஷத்தன்மை எங்க இருக்கு? தலையில தான் இருக்கு. சிந்தனையில, எண்ணத்துல, யோசனையில. அவன் தலையை நசுக்கினதனுடைய காரணம், சாத்தானின் தலையை சிலுவையில கர்த்தர் நசுக்கினதின் காரணம் என்ன? அந்த விஷத்தன்மை எல்லாம் எடுத்து போடும்படி. இந்த விஷம்தான் நம்மளை பாவத்துக்குள்ளே நடத்துகிறது. இந்த விஷத்தன்மை தான் நமக்குள்ள கசப்பு உண்டாக்குகிறது. இந்த விஷம் இருக்கிறது தான் பொறாமை உண்டாக்குகிறது. இந்த விஷம் இருக்கிறதுனால தான் பெருமை நமக்குள்ள வருகிறது. இந்த விஷம் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் அகந்தை நமக்குள்ள வருகிறது. எல்லா விதமான மாம்ச கிரியைகளும் இந்த விஷம் இருக்கிறதுனால தான் ஆண்டவராகிய தேவன் அது பாவமாய் பார்த்து அந்த பாவத்திற்காகத்தான் முதலாவது கர்த்தர் சிலுவைக்கு போனார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது முதல்ல நம்முடைய சிலுவையில் இயேசு சுமந்தார் என்று சொன்னா, நம்முடைய பாவத்தை முற்றிலும், சத்தமா சொல்லுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவத்தை முற்றிலுமாய் கர்த்தருடைய இரத்தத்தினால கழுகி சுத்தப்படுத்தி விட்டார். கர்த்தர் இப்ப நம்ம சுத்தமா வச்சிருக்கிறார். பிரைஸலோ, பிரைஸலோ, ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும் இப்ப நல்ல வெயில் உள்ள நேரம், தண்ணி எல்லாம் குறைவா இருக்கிறது. நம்ம ஆடு மேய்க்கிறவன் ஒருத்தர் இருக்கிறாரு, பன்னி மேய்க்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான். ஆடு என்னத்தான் வெயில் கிடைச்சாலும், என்னத்தான் வெயில் பண்ணாலும் அந்த சேத்துல அந்த இதில் எல்லாம் போய் அவ்வளோ சீக்கிரம் இறங்காது, அது போகாது. அது செத்தாலும் பரவாயில்ல, வறண்டு செத்தாலும் பரவாயில்லன்னு அந்த சுற்றிட்டே இருக்கும். ஆனால் பன்னி அப்படி அல்ல. பன்னி மேய்க்கிறவன் நேராக எங்கே போகும் சொல்லுங்க? சேத்துல தான் போகும். நல்ல கவனிச்சு பாருங்க. இந்த லெகியோன் அனுப்பினும் போது எதுக்குள்ள அனுப்பினாராம்? அது எங்க போச்சா? அந்த பன்னிக்கு தாங்க முடியாம நேர தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அந்த பன்னி எல்லாம் அந்த தண்ணிக்குள்ள போச்சு, செத்து போச்சு அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப பாவத்தின் கிரியைகள் தான் நம்மளை ஒட்டி கொண்டு இருக்கிறது. நம்ம நினைச்சா நடக்காத காரியம் ஒன்றும் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வில் பவர், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வில் பவர் அதுதான். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, என் பாவம் என்னை தொட முடியாது என்ற ஒரு தன்னம்பிக்கையில் நம்ம இருக்கும்போது ஒருபோது அந்த பாவம் நம்மளை நெருங்க முடியாது. அதோடு கூட ஒத்துழைக்கிறது தான் ஜெபம், விசுவாசம், பரிசுத்தம், பக்தி வைராக்கியம். இதெல்லாம் சேரும்போது தான் அது நிலை நிற்கிறது. பிரைஸலோ, பிரைஸலோ. வில் பவர் மட்டுமல்ல, நமக்கு கொடுக்கிற ஜெப ஜீவியம், ஆவிக்குரிய பரிசுத்தம், நம்முடைய அன்றாட பிரதிஷ்டை, இதெல்லாம் நம்ம சேர்ந்து வரும்போது தான் இந்த உலகத்திலிருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு வார்த்தைக்குள்ளே வருகிறது. அப்போ இந்த பாவம் நம்மளை நெருங்காதபடி கர்த்தர் மாற்றுகிறதுக்கு தான் கர்த்தர் சொன்னார், சிலுவையில் நம்முடைய பாவங்களை கர்த்தர் சுமந்தார். இரண்டாவதாக அதே ஸ்தோத்திரம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 53:4 நீங்கள் சொல்லுகிறீர்கள், அங்கே சொல்லுகிறேன், பாடுகளை கர்த்தர் சுமக்கிறார். என் பாடு யார் இடத்துல சொல்றது? என் கஷ்டம் யார் இடத்துல சொல்றது? நிறைய பேர் சொல்றது கேட்டிருக்கோம் இல்லையா? என் பாடு யாருக்கும் வரக்கூடாது, என் கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது, அப்படிதான் எல்லாரும் சொல்றோம். உங்களுக்கு விரலுக்கேற்ற வீக்கன்னு சொன்ன மாதிரி உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு, என்னுடைய கஷ்டம் எனக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம், ஒவ்வொரு விதமான பாடுகள், ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள், பலது நமக்கு பலவிதமாக இருக்கு. அவங்களுக்கு தேவையான காரியத்தை நமக்கு நல்லா தெரியும். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் சில பரிசுத்தவான்களை நம்ம உதாரணமாக எடுத்தோமானால், ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை அது நம்ம ரொம்ப யோசிக்க வைக்கிறதா இருக்கிறது. நல்ல அபிஷேகம் பெற்றவன் தான் சிம்சோன். சிம்சோன் நல்ல அபிஷேகம் பெற்றவன், ஆனால் சகிப்புத்தன்மை அவனுக்கு அந்த அந்த பாடுகளை சகிக்கக்கூடிய வல்லமை இல்லை. ஆனால் வேதத்தில் நீங்கள் படித்து பாருங்க, யோபு என்ற பக்தன் இருக்கிறான். எவ்வளவு கஷ்டம் வந்துட்டும், பாடுகள் வந்துட்டும், ஒருபோதும் கர்த்தர் என்ன செய்யலையா? மறுதலிக்கவும் இல்லை. அவன் நாவில் இருந்து
வேண்டாத வார்த்தைகள், இயேசுவை தூஷிக்கிற வார்த்தைகள் ஒன்றும் அவன் வாயிலிருந்து புறப்படவில்லை. காரணம், அவனுக்குள்ள அவன் கர்த்தர் தெரியும், இந்த நாளில் இந்த பாடுகள் எல்லாம் எனக்கு நன்மையாய் மாறப்போகிறது. பவுல் சொல்லும்போது சொல்றான், அதிசீக்கிரத்தில் இந்த நீங்கிவிடும் போதும். பைபிள் சொல்லுது, பாடுகள் வழியாகத்தான் நமக்கு பரலோகம். இந்த பாடுகள் நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த பாடுகள் நமக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த காலை வேளையில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளே, உங்கள் பாடுகள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு, உங்கள் வேதனைகள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு, உங்கள் ஸ்தோத்திரம் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு. இந்த பாடுகளை கர்த்தர் சிலுவையிலே சுமந்தார். அதே 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, உங்கள் துக்கங்களை சுமந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு துக்கம் என்று சொல்லுகிறது நிறைய பேரை வாட்டி வதைச்சிருக்கிறது. துக்கம் ஏன் அதிகமாய் வருகிறது? பற்றாக்குறை வரும்போது தான் நிறைய பேருக்கு துக்கம் வரும். வாங்கின சம்பளத்தில் குடும்பம் நடத்த முடியல, எவ்வளோ செலவு பண்ணிட்டும் ஒரு முன்னேற்றம் இல்லை. துக்கம், 4 வகையான துக்கங்கள் இருக்கிறது. அந்த துக்கங்கள் பல நிலையிலே செயல்பட்டு கொண்டு நம்மளை அழித்து விடுகிறது. இன்னைக்கு துக்கம், பைபிள் சொல்லுது, மரணத்துக்கு ஏதுவான துக்கம். மரணத்துக்கு அப்போ ஒரு துக்கம் நம்மை மரணத்துக்கு நேராய் கொண்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே நம்முடைய துக்கம் நம்மை மரணத்துக்கு நேராய் கொண்டு போகக்கூடாது. பாருங்க, இந்த துக்கம் அதிகரிக்க அதிகரிக்க செத்தா நல்லா இருக்கும். சந்தோஷமா இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க அந்த வார்த்தை. மகிழ்ச்சியா இருக்கிறவங்க ஒருபோது நான் சாகணும்னு சொல்ல மாட்டாங்க. துக்கத்தில் இருக்கிறவங்க தான் நான் செத்தா நல்லா இருக்கும், நான் சாகணும், அந்த வார்த்தை வருகிறதுக்கு காரணம் துக்கத்தினுடைய கடைசி ஸ்டெப்பு, லாஸ்ட் ஸ்டெப்பில் போய் நிற்கிறது தான் மரணம். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, பாவம் கர்ப்பம் தரித்து மரணத்தை கொண்டு வரும். இச்சை கர்ப்பம் தரித்து, பாவம் கர்ப்பம் தரிச்சு மரணத்தை கொண்டு வரும். அப்போ மரணம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஸ்தோத்திரம் அழிவுக்கு நேராய் நம்மை கொண்டு போகிறது. இந்த காலை வேளையில் இயேசுனுடைய சிலுவை மரணம் நம்முடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் துக்க முகத்தோடு கூட வந்திருக்கிறீங்க? ஒரு குறையில்லை, ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறார். நீங்கள் மனசளவில் சொல்லி பாருங்க, அந்த துக்கங்கள் எல்லாம் பறந்து போயிடும். நமக்கு வச்சிருக்கிறதான நன்மைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? இந்த ஸ்தோத்திரம் துக்கங்கள் எல்லாம் கர்த்தர் சிலுவையிலே சுமந்து கொண்டார். இனி நீங்கள் துக்க முகத்தோடு கூட இருக்க வேண்டிய, சத்தமாக சொல்லுங்க, அவசியம் இல்லை. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அவர் 2 காரியங்களை சுமக்கிறார். 1:8-17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பலவீனங்களை சுமக்கிறார், நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று. நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய நோய்களையும் கர்த்தர் சுமந்தார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் நம்புறீங்க என் பலவீனத்தை எல்லாம் கர்த்தர் சுமந்துட்டார்? பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இந்த காலை வேளையில உங்களை பலவானாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு பலவீனனாய் இங்கே சபையில் வந்திருந்தா ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி அனுப்ப போறார். அதன் பிறகு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வியாதி உள்ளவன் கர்த்தர் வியாதியை எங்க சுமந்தாரா? சிலுவையில். எல்லா வியாதியும் சிலுவையில் சுமந்தார். வேதத்தில் 64 வகையான வியாதி போட்டிருக்கு. அந்த வியாதி, எந்த வியாதி எத்தனை ரகமாக இருந்தாலும் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத புதிய புதிய வியாதி எல்லாம் வருகிறது. பைபிளில் இன்னும் சொல்லப்பட்ட வியாதிகள் இன்னும் ஒரு சிலது வெளியில் வரல, அதெல்லாம் வரப்போகிறது. ஓசியாவின் புஸ்தகத்தில் நம்ம படிக்கும்போது பார்த்துட்டு இருக்கும்போதே கண்கள் பூ பூத்துட்டு சரீரத்தினுடைய மாம்சங்கள் எல்லாம் அப்படியே அழுகி கீழே விழுமா. அது ஒரு வியாதி. அந்த வியாதியெல்லாம் இனியுள்ள நாட்களில் வரப்போகிறது. ஆனால் கொடூரமான வியாதிக்கும் ஸ்தோத்திர இயற்கை சீற்றங்களுக்கும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறதற்கு அந்த வியாதியை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு என்னுடைய பலவீனங்களை சிலுவையிலே சுமந்தார், என் வியாதியை சிலுவையிலே சுமந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது. கலாத்தியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் என்ன சொல்லுகிறது? கவனிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, சிலுவையில நம்முடைய சாபங்கள் எல்லாம் கர்த்தர் முறிச்சு விட்டார். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். இனி நான் சபிக்கப்பட்டவன் அல்ல. காயேன் சபிக்கப்பட்டவன் என்று அறிந்து கொண்டு நோத் என்று சொல்லுகிற ஒரு தேசத்துக்கு போகிறான். நோத் என்ற தேசத்தில் போன உடனே அவனுடைய நெற்றியில போட்ட அடையாளம்
அவனை கண்டு கொள்ளுகிறது. அவன் ஒரு துன்மார்க்கன் என்று அவனை காட்டி கொடுக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நம்முடைய சாபங்கள் எல்லாம் கர்த்தர் சிலுவையிலே சுமந்து விட்டார். இனி நம்ம சபிக்கப்பட்டவன் அல்ல. உங்களுக்கு விரோதமாக யார் என்ன மண்ணு அள்ளி போட்டாலும் சரி, ஸ்தோத்திரம், தாவீதினுடைய குடும்பத்தாரே அவர்கள் மேலே என்ன செஞ்சாங்களாம்? மண் அள்ளி போட்டாங்க. இனி நல்லா இருக்க மாட்டேன் மண் அள்ளி போட்டாங்க. அதன் பிறகுதான் தாவீதினுடைய வாழ்க்கையை மாற்றிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு காலை வேளையில் யார் உங்களை சபிச்சாலும் ஏசினாலும் பேசினாலும் என்ன ஸ்தோத்திரம், பைபிள் சொல்லுது, காரணம் இல்லாத சாபம் பலிக்காது. சாபக்கேடான ஒன்றும் நம்ம செய்யக்கூடாது. தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ளணும். ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒருபோதும் சாபகரமான ஒரு காரியத்தையும் நம்ம ஸ்தோத்திரம் பின்பற்றவோ அதை தொடர்ச்சியாய் பார்க்கவோ செய்யவோ கூடாது என்று வேதம் சாபத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லியிருக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்றாரு, என் சாபத்தை கர்த்தர் சிலுவையிலே சுமந்தார். இனி நான் சபிக்கப்பட்டவன்? சத்தமா சொல்லுங்களேன். நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் சபையில் வந்த பிறகுதான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், சபையில் வந்த பிறகுதான் நான் ஆசீர்வாதமாக இருக்கேன். நிறைய பேர் சொல்லுவீங்க, ஒன்றும் காண்ற மாதிரி இல்லையா, ஒன்றும் தேடுற மாதிரி இல்லையா, ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இல்லையா என்று நீங்கள் மனசில் இன்றைக்கி காலை வேளையில் யோசிப்பீர்களானால் கர்த்தர் சொல்கிறாரு, என் வழியில் என் உத்தமத்தில் நீ நடந்ததை நான் ஒருபோதும் உனக்கு நான் மறக்க மாட்டேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் செய்ய வேண்டிய நியாயமானதை நான் செய்வேன் என்று அகசிய ராஜாவை பார்த்து சொன்னது உண்மையானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்தும் கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன்னுடைய உத்தமத்தில் நீ நடந்ததனுடைய பலன் இந்த பூமியிலே உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய சாபங்களை சிலுவையிலே கர்த்தர் சுமந்தார். ஹல்லேலூயா. எதனால் இந்த மாதிரி அனுபவங்கள் வருகிறது என்று சொன்னால், நம்முடைய மீறுதல், பல காரியத்தை நம்ம மீறிட்டோம். நீங்கள் எஸ்ஐயாவின் புஸ்தகத்தில் 48ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும், அது ஒரு முக்கியமான வசனம். நீங்கள் அதை படிக்க விரும்புகிறேன். 48ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும், அதை படிக்கணும். பின்னும் 48ஆம் அதிகாரம் 8வது வசனம், நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை, நீ அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை, திறந்திருக்கவும் இல்லை, நீ துரோகம் பண்ணின வாய் என்பதும் தாயின் கர்ப்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். அப்ப ஒரு மனுஷன் எங்கிருந்து மீறுகிறான்? இல்ல, எங்கிருந்து மீறல் வருகிறது? மீறுதல் எங்கிருந்து வருகிறது? நீ கேள்விப்படவும் தாயின் கர்ப்பத்தின் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று. அப்ப எங்கிருந்து மீறுதல் வருகிறது? தாயின் கர்ப்பத்திலிருந்து வரும்போதே நம்ம என்ன செய்கிறோம்? எப்படி ஐயா வயிற்றில் இருக்கும்போது நமக்கு பிரச்சனை வருது? குழந்தை பிறங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனை, இடிக்கும் குத்தும், வயிற்றிலிருந்து ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணோம். 2 குழந்தையாக இருந்தால் ஒருத்தரும் காலை பிடிச்சிருவான், நீயா நானான்னு பார்த்துருவான், உள்ளே இருந்துகிட்டே இவ்வளோ வேலை பண்ணுது. இப்போ தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிறப்பிலிருந்தே நம்ம பல காரியத்தை என்ன செய்கிறோம்? மீறி வருகிறோம். அதனால தான் சங்கீதக்காரன் தெளிவாக சொல்கிறார், 32ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்போ ஒரு 6 காரியத்தை நம்ம மீறினதுனால தான் இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்கு வருகிறது. அப்போ நம்முடைய மீறுதலை அவர் என்ன செஞ்சாரு? நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அப்ப எதனால அவர் அந்த சிலுவைக்கு போனார்? நம்முடைய மீறுதல். இயேசு பாவம் செய்யவில்லை, பாவம் அறியாத சுத்த கண்ணன் அவர். அவரை நியாய விசாரித்து நடத்தின பீலாத்து சொல்றார், இவரில் எந்த பாவம் நான் காண்கிறதில்லை என்று சொல்லி உள்ள போய் கை கழுவிட்டு விட்டார். பீலாத்தினுடைய மனைவி ஒரு கடிதம் எழுதி கொடுக்குது, இந்த நீதிமானுடைய ரத்தத்தில், இந்த நீதிமானுடைய காரியத்தை நீ கை போடக்கூடாது, நீ இந்த நீதிமானுடைய ரத்தத்தில் எந்த ஒரு காரியத்தை நீ செய்யக்கூடாது என்று ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்கிறார். அவர் ஒரு நீதிமான், நாளைக்கு ராஜாவினுடைய பதவி போயிரும் நினைச்சு அவன் போய் கையும் கழுவிட்டான். எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இயேசுவை சிலுவையிலே கொண்டு போய் நிறுத்தி கடைசியிலே சிலுவையிலே அறையுங்கள் என்று அவர்கள் கத்தின போது அந்த சொன்ன வார்த்தை தான் அவர்களுக்கு சாபமாய் மாறினது.
அவங்க கடைசியாக அந்த கத்தனவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இவனை சிலுவையில் அறையுங்கள், இவனுடைய ரத்தம் எங்களுக்கும் எங்கள் சந்ததி மேலும் வரட்டும். அந்த சாபம் தான் இன்னைக்கு நிலையில்லாமல் அலை வைக்கிற யூதர்களை இன்னைக்கும் சரியான ஒரு நிலை இல்லாமல் அலை வைக்கிறதுனுடைய காரணம் அன்னைக்குள்ள சாபம் தான் இன்னைக்கு அவங்கள தொடர்ந்து பிடிச்சிட்டு இருக்கு. ஒரே டைமில் ஹிட்லர் 10 லட்சம் யூதர்களை கொலை செய்தார்கள். நான் ஸ்தோத்திரம், குதிரைகளை வாளை கட்டி ஜனங்கள் மத்தியில் ஓட விட்டாங்க. குதிரை ஓட ஓட ஒவ்வொருடைய சரீரம் கிழிஞ்சு பீஸ் பீஸாய் போய்விட்டது. 10 லட்சம் யூதர்கள் ஒரே டைமில். யூதர்கள் இந்த உலகத்தில் பட்ட வேதனையும் பாடுகளைப் போல இந்த உலகத்தில் யாரும் பட்டிருக்க மாட்டார்கள். உலகத்தில் ஸ்தோத்திர யூத பண்டிதன் ஜோசிஃபஸ் என்று சொல்லுகிற ஒரு வேத பண்டிதன் சொல்கிறாங்க, உலகத்தில் அதிகமான கஷ்டம் அனுபவித்த நபர்களில் முதலிடத்தில் வருகிறது இந்த யூதர்கள். அவங்க ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்க? இவரை சிலுவையிலே அறையுங்கள், இவனுடைய ரத்தம் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் பரம்பரையாய் வந்துருச்சு. தலைமுறை தலைமுறை அந்த சாபம் இன்னைக்கு நிற்குது. இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியாது, சொந்த ஜனம்தான். ஆனால் அந்த பாவ அழுக்கை இப்போ இன்னைக்கும் இயேசுவை அவர்கள் நம்புகிறதில்லை. இயேசு இன்னைக்கு இனியும் வரப்போகிறார். இன்னைக்கு அநேக ஸ்திரீகள் இஸ்ரவேல் தேசத்தில் கல்யாணம் ஆகாமல் பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இயேசு என் மூலமாய் பிறக்க வரப்போகிறாரு, இயேசு மேசியா என் மூலமாய் பிறக்கணும்னு சொல்லி நிறைய யூத ஸ்திரீகள் திருமணமாகாமல் கன்னியத்துவத்தை காத்து கொண்டு வாழ்கிற ஒரு பெரிய கூட்டம் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறது. மேசியா இன்னும் வரவில்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதனால யூதனுடைய ராஜாவாய்த்தான் இயேசு வருவார் என்று நினைத்த இடத்துல ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்த அவரை ராஜாவாக அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே யூதருக்கு சொந்தத்திலே வந்தால் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப மீறுதல் எதில மீறினோம்? 1 சாமுவேல் 15:24 வாசிங்க. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். வார்த்தை மீறினார்கள். வார்த்தை மீறினா என்ன நடக்குமா? அந்த வசனமே சொல்லுது பாருங்க. நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே. அப்ப நம்முடைய மீறுதல் என்று சொன்னா பெரிய பாவி என்று அல்ல. என்ன மீறினோம்? சத்தமா சொல்லுங்க. இந்த வசனத்தை மீறினாலே அது என்னது? பாவம். நம்ம இந்த வசனத்தை மீறும் போது நமக்கு தெரியாமலே நாம் பாவம் செய்கிறோம். அப்ப நம்முடைய மீறுதல் நிமித்தமாக தான் இயேசு சிலுவைக்கு போனார். என்ன மீறிட்டோம்? வசனத்தின்படி நம்ம நடக்கல, வசனத்தின்படி நம்ம வாழல. 2வது நெகமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கும்போது அங்கே என்ன வாசிக்கிறோம்? நெகமியா 1:8. நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்று. போதும். என்ன மீறிட்டோம்? நல்லா. 2வது 1 என்ன மீறிட்டோம்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய நியாயப்பிரமாண வார்த்தை அவர்கள் மீறினார்கள். 2வது கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் அவர்கள் மீறினார்கள். 3வதாக எஸ்தேரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் போட்டிருக்கு. எஸ்தர் 4:16. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். சட்டத்தை மீறுகிறவர்கள். நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறினார்கள். அப்ப சட்டம் மீறும் போது தேவ பிள்ளைகளை கர்த்தர் சட்டத்தை வச்சிருக்கிறார். அதை நம்ம மீறும் போது நமக்குள்ள என்ன உண்டாகிறது? சொல்லுங்க. நமக்கு அது பாவமாய் மாறுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16வது வசனம். 31:16. உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோடே படுத்துக் கொள்ள போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். என்ன செய்வாங்க? உடன்படிக்கை மீறினார்கள்.
கர்த்தரோடு கூட நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணோம். எப்போ பண்ணோம்? நீங்கள் பண்ண உடன்படிக்கை கல்யாண உடன்படிக்கை அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நான தண்ணியில் நிற்கும் போது ஒரு உடன்படிக்கை பண்ணினீங்க. என்ன பண்ணீங்க? சத்தமாக சொல்லுங்க. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நேற்றோடு சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சுன்றீங்களா? என்னது சொல்லுங்க. நீங்க பண்ண உடன்படிக்கை என்ன? இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து, சொல்லுங்க, மரணம் இருக்கும் வரையும் ஜீவன் உள்ள வரைக்கும் உமக்கு சாட்சியா நிற்பேன் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் நான் ஞானஸ்நானம் எடுக்க. இதுதான் உடன்படிக்கை. அப்போ பாவத்துக்கு செத்து நீதிக்கு உயிர்ப்பிக்கிறது. அதான் ஞானஸ்நானத்தில் ரோமர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அதெல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? என் உடன்படிக்கையை கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு உடன்படிக்கை பண்ண, ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து உங்களுக்கு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணார். அந்த உடன்படிக்கை என்ன செய்யக்கூடாது? கஷ்டமோ நஷ்டமோ என்ன வாழ்வோ சாவோ என்ன இருந்தாலும் அந்த உடன்படிக்கை கர்த்தருக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அதில் நீங்கள் உடன்படிக்கை மீறவே கூடாது. அதனால தான் இயேசு சிலுவையில் அந்த உடன்படிக்கை மீறினதுனால தான் இயேசு நமக்காக அந்த மீறுதல்களை சகித்தார்கள். அதன் பிறகு 2 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் உபதேசத்தை மீறி நடக்கிறவன் என்ன செய்வான்? தேவனுடையவர்கள் அல்ல. அப்ப உபதேசத்தை என்ன செய்யக்கூடாது? நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேதத்தினுடைய உபதேசம் இருக்கிறது. அந்த உபதேசத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு பெந்தகோஸ் அனுபவத்தில் இருக்கிறது. அந்த அனுபவம் நம்ம ஒருபோதும் மீறி எந்த ஒரு காரியம் செய்யக்கூடாது. அதனால தான் நீங்கள் வீட்டில் நல்லது செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் வசனத்தின்படி செய்யுங்க. நான் செய்கிறது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கேன். ஒரு கல்யாணம் நடக்கும்போது, ஒரு மரண வீடாக இருந்தாலும், ஒரு முக்கியமான பர்த்டே ஃபங்க்ஷனாக இருந்தாலும், எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது தேவனுடைய வசனத்துக்கு மீறி செய்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு கொடுத்திருக்கிற அந்த உபதேசத்தை மீறி நம்ம நடக்கிற எவனும் அவரோடு கூட கர்த்தர் இல்லைன்னு அர்த்தம். நம்ம செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர்னு சொன்ன ஆண்டவர் வரமாட்டார். ஆண்டவர் எப்போது நீதியுள்ள தேவன். கடைசியாக வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், அவர் ஓய்வு நாள் என்ன செய்யக்கூடாது? ஓய்வு நாளை அலட்சியம் பண்ணி வீட்டில் இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யக்கூடாது? சத்தமாக சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை அங்கே ஃபங்க்ஷன், இங்கே ஃபங்க்ஷன், அங்கே போகணும், இங்கே போகணும், அங்கே வேலை, இங்கே வேலைன்னு என்ன செய்யக்கூடாது? அதனால தான் காலையில் 5:30 மணிக்கு சர்வீஸ் வச்சுருக்குறோம். உங்கள் வேலை செய்கிறதுக்கு சீக்கிரமாக ஆலயத்தில் வந்து கர்த்தரை துதிச்சுட்டு கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்துட்டு நீங்கள் போங்க. அதுதான் கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு காலை வேளையில் கர்த்தர் சொல்கிறாரு, ஓய்வு நாள் என்ன செய்யக்கூடாது? ஓய்வு நாள் ஆராதனை மீறக்கூடாது. 52 வாரம்னா 52 வாரம் ஆலயத்துக்குள்ளே நீங்கள் போகணும். அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். ஓய்வு நாளை ஒருபோது நம்ம மீறக்கூடாது. கர்த்தர் ரொம்ப வருத்தப்படுவார். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் இங்கே வந்துடுவார். ஆமே. அதனால தான் முதலாவது தேவனுக்கு ராஜ்யத்துக்கும் ஏன் ஆண்டவர் அது சொன்னார்? முதலிடம் நீ கர்த்தருக்கு கொடு. முதல் ஸ்தானம் ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தரை வச்சிரு. நீ ஆண்டவர் ஓரம் கட்டிட்டு நான் தான் ஆண்டவரை சொல்றதெல்லாம் நீ கேளுன்னு சொன்னா கர்த்தர் எப்படி கேட்கறதுக்கு என்ன? மனிதர் அல்ல அவர். நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டு ஆண்டவர் ஒன்றும் அப்படி வரமாட்டார். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கர்த்தருக்கு கொடுங்க. அதன் பிறகு நம்ம ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்க, அது சக்சஸ் ஆகிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் கர்த்தரை முக்கியத்துவப்படுத்துங்க. சொந்த பந்தம் எல்லாம் இருக்கட்டும், மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாம் நமக்கு வேணும், எல்லாரும் நமக்கு தேவைதான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்ம கர்த்தரை முன்பாக வைக்கும்போது தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த கால வேளையில் நம்முடைய பாடுகளை சுமந்தார், அக்கிரமங்களை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார், வியாதிகளை சுமந்தார், பலவீனங்களை சுமந்தார், சாபங்களை கர்த்தர் சுமந்தார். எது நிமித்தமாக? வார்த்தையில் நம்ம மீறிட்டோம், கட்டளையில் மீறிட்டோம், சட்டத்தை மீறிட்டோம், உடன்படிக்கை உபதேசத்தை மீறிட்டோம், ஓய்வு நாளை மீறிட்டோம்.
அநேக மீறுதல் நிமித்தமாய் அந்த மீறுதல் எல்லாம் கர்த்தர் சிலுவையிலே கொண்டு போனார். இந்த காலை வேளையில் சொல்றீங்களா, என் பாவத்தை, என் சாபத்தையும், என் அக்கிரமங்களையும், என் துக்கங்களையும், பாடுகளையும், என் பாவங்களை எல்லாவற்றையும், பலவீனத்தையும் சிலுவையிலே சுமந்த இயேசு